வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து நெல்லை மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் சார்பில் நெல்லை வண்ணாரப்பேட்டை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல லட்சம் ஏக்கர் வக்பு வாரிய சொத்துக்களை ஆக்கிரமிக்க நினைப்பதாக மத்திய அரசு ஆக்கிரமிக்க நினைப்பதாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வக்பு வாரியத்தில் அதற்கான அதிகாரங்களை வழங்குவதை கண்டித்தும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. காவல்துறையினர் பெருமளவு கூடிய 1000க்கும் மேற்பட்ட தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கூடிய நிலையில காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதியை வழங்கினார்கள். இதனையடுத்து அவர்கள் ஊர்வலமாக வண்ணாரப்பேட்டை மேம்பாலத்துக்கு கீழே வந்து அங்கே பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. வக்பு வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும், அதற்கு எதிர்க்கட்சிகள் ஒருமித்த குரலோடு அதற்கான ஆதரவு குரலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதற்கு அந்த மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பினார்கள். இந்த நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து வக்பு வாரியத்திற்கு இலவசமாக தானமாக வழங்கியிருக்கிறார்கள். அதனை தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு மத்திய அரசு முயல்கிறது. அதனை கைவிட வேண்டும் அப்படிங்கிற முழக்கங்களும் எழுப்பப்பட்டது. நன்றி சிவமணி, விரிவான விவரங்கள். சென்னையில் விடிய பெய்த கனமழையால் போரூர் கிண்டி சாலையில் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். விவரங்கள். வணக்கம் நந்தா. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் பணிகளால் போரூர் முதல் கிண்டி செல்லக்கூடிய சாலை குறுகிய நிலையில் காணப்படக்கூடிய ஒரு சூழலில் தொடர் மழை பெய்து வருவதால் வாகனங்கள் ஆமை போல் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. போரூர் மேம்பாலத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இதனால் பணிக்கு செல்லும் அலுவலர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி, குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி பயணிக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து போலீசார் சீர் செய்தாலும் மெட்ரோ கட்டம், அதாவது 2வது மெட்ரோ கட்ட பணியால் சாலை குறுகி காட்சி அளிப்பதாலும் மழை காரணமாகவும் இது போன்ற போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்படுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த வாகன ஓட்டிகள், அதாவது தினமும் இந்த சாலையை சென்று பயணித்து வரக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். மெட்ரோ பணி நிறைவடைந்து சாலை விரிவாக்கம் முறையாக செய்தால் மட்டுமே போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த போரூர் மேம்பாலம் தற்போது ஸ்தம்பித்து இருப்பதை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். நந்தா, நன்றி சோமசுந்தரம், விரிவான விவரம்.